Hi friends, welcome to மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இப்போ சுடர் ரொம்பவே சந்தோஷமா மணமேடையில போயிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரே ஒரு ஆதாரத்தை தாங்க காட்டுறாங்க. ஆனா அதை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா சுடர். இதனால கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பதட்டத்திலே இருக்கும்போது கல்யாணமே நின்று நம்ம மல்லி சுடர் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளவோ மல்லி போராடினாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாமே ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகிட்டே இருந்தது. அப்படி இருந்த சமயத்தில் இப்போ மல்லி இவளை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் மல்லிக்கு தெரிய வருது. என்னன்னா அந்த பெரியவர் ஆல்ரெடியே ஒருத்தி இருக்காம அவளுக்கு தான் சுடரை பற்றின எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அவங்க இப்போ ஃபோன் போட்டு, ஏன்னா பெரியவரை இப்போ நம்ம மல்லி மீட்டதுனால அவங்க ஃபோன் போட்டு இங்கே பாருமா இந்த மாதிரி அவன் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், ஃபோன் போட்டு கேளு, உனக்கு என்ன உதவி என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறமான்னு சொன்னதுமே அவங்க ஃபோன் போட்டு மல்லி கேட்குறாங்க. அந்த நம்பர் அனுப்பிச்சி விட்டதுமே உடனே மனோகரும் மல்லியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹலோ, இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு உதவி தேவை மேடம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சுன்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சுடர்ன்றவர் ரேணுகா இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்களும் சொல்கிறாங்க, அவள் நிறைய எங்களை ஏமாற்றி நிறைய பண்ணிட்டா, அவளை தான் நானும் தேடிட்டே இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்ல மல்லி கேட்குறாங்க. சரி அவளை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சரியான பக்கா ஃப்ராடு, என்கிட்டே அடைக்கலம் தேடி என்னை என் தலையிலே கை வச்சுட்டு போயிட்டா, அவளை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லவுமே நம்ம மல்லிக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நிறைய சொல்கிறாங்க. அவள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, நீங்கள் போலீஸில் போயிட்டு அவள் ஃபோட்டோவை காமிச்சாலே போதும், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னமே உடனே மல்லி இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுடர் மேலே உள்ள எல்லா கேஸையும் எடுத்து பார்த்தா பல கேஸ் இருக்குது. இதை பார்த்ததுமே எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே இப்போ இது எல்லாமே ஓவர் நைட்டில் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம மல்லி. கல்யாணத்துக்கே ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துருக்கா. மல்லி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. எது நடந்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் மல்லி, நீ போயிட்டு எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லி தான் ஆகணும், அவகிட்ட போய் சொல்லலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி இல்லைண்ணே, ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க முன்னாடி போய் நிற்கணுமே தவிர மித்தபடி நம்ம போய் சும்மா நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஆனால் பிரச்சனைலாம் ரொம்பவே பெருசாகிடுச்சு, இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது நம்ம தான் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லி ஒரு மாதிரியாக இருக்காங்க. சுடர் செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்ததுமே அந்த மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, உனக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ண தாண்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி மல்லி சூப்பராக பேசி முடிக்கிறாங்க. உடனே சுடருக்கு கல்யாணம் மாடையில் போய் உட்காந்ததுமே விஜய் சிரிச்சுதான், சுடர் சிரிச்சு தான் இருக்காங்க. ஆனால் மல்லி முகத்தில் மட்டும் சிரிப்பே இல்லை. அப்போ தான் தாலி கட்ட போகிற நேரம் வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் சுடர்கிட்ட, அதாவது ரேணுகா கிட்ட பேசணும், பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இப்போ என்ன மல்லி பேசணும், உனக்கு என்ன தான் மல்லி ஆச்சு, ஏதான் மல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனை பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் விஜய், உங்களுக்கு தான் புரியல, என்னோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் புரியல, நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க விஜய். என்ன மல்லி இப்படியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க விஜய், நான் பேசணும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு என்னடி என்ன பண்ண போகிறேன், என்ன கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சே உன்னை கொலை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு பீஸுமா, இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த ஆதாரத்தை காட்டவுமே சுடர் திரைச்சி போயிட்டா. என்னடா இது, எப்படி உனக்கு இது எல்லாமே கிடச்சிது, எப்படி எப்படி எப்படின்ற மாதிரி கேட்க, நல்லவங்களான்னு சோதிச்சிருவான், ஆனால் கைவிட மாட்டான். அந்த மாதிரி தான் உன்னை இவ்வளோ நாள் உனக்கு நல்லா கொடுத்தாரு, இப்போ நீ போலீஸில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல,
ப்ளீஸ் மல்லி அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத மல்லின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலெலாம் உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நான் ட்ரையாக பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே தண்டனை அனுபவிக்கிறது மட்டும்தான். மரியாதையாக தண்டனை நீங்களாம் அனுபவிச்சா நல்லது. நானாக வந்து பண்ணேன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவேன். இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லி, என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுவோமே. போக முடியாது, நீங்கள் என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பைத்தியமாக இல்லை, தெளிவாக தான் சொல்கிறேன். என்னால் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு தவிச்சு போயிருக்காங்க. அப்போ தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பிரச்சனைகள்லாம் எப்படி வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சுடருக்கு கடைசியில் மல்லி எப்படி சங்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்க தான் போகுது. ஏன்னா வேறு வழியே கிடையாது, அந்தளவு தான் நடந்துகிட்ருக்கு. மல்லி எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே மல்லி வேறு லெவலுங்க. மல்லி மஜா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுடரை வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சுடருக்கு என்ன நீங்களாம் அந்த சுடருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு வாங்க. இவ்வளோ நல்லா இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு நிறையவே வித்தியாசம், எல்லாமே மாறிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மாறும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக மாதிரி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் போது பார்த்துக்கோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைக், ஷேர், கமெண்ட், ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.